வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நல்லதே நினைப்போம் நல்லதே நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க பெரியவங்க. அதே போல் தான் கரெக்டாக நம்ம இனியாவும் மறுபக்கம் யாழ்னியும் ரொம்பவே சந்தோஷமாக ஒருத்தருக்கு ரொம்பவே அன்பை பரிமாறி இருக்காங்க. நம்ம இனியாவுக்கு யாழ்னி ரொம்பவே பிடிச்ச ஐட்டம் எல்லாமே. ஏன்னா கர்ப்பிணி பெண்கள் நல்லாவே தாராளமாக சாப்பிடணும், பிடிச்ச ஐட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு யாழ்னிக்கு நல்லாவே தெரியும். அதனால யாழ்னி கரெக்டாக நம்ம இனியாவுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சு சர்ப்ரைஸாக அதை எட்டுன்னு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே ரொம்பவே இனியா சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றும் போது அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு சாப்பிட்றாங்க, இனிமேல் இது ஏன் குழந்தை இல்லை, இது நம்ம குழந்தை, அதனால் 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பக்கம் மாறி மாறி ஊட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளே அந்யூன்யமாக இருக்காங்க. சந்தோஷம் ஒரு பக்கம் ரொம்பவே மகிழ்ச்சியோடு போயின்னு இருக்குது. எப்படியோ குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சுடா எப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கும்பிட்டு நிம்மதியாக அந்த பக்கமும் தூங்கலை அந்த பக்கமும் தூங்கலைங்க. திடீர்னு நைட்டு 3 மணிக்கு அதிகாலை அப்படியே சும்மா குடுகுடுப்புக்கார சாமி இருக்காங்களா, அவங்க திடீர்னு வராங்க. வரதோடு மட்டும் இல்லாமல் அந்த சத்தம் கேட்டாவே அப்படியே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பக்கு 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 பக்குன்னு இருக்கும். என்னடா இது நம்மளுக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கே, திக்கு திக்கு திக்குன்னு ஒரு பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாரும் பயத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க, நல்லதே சொன்னால் பிரச்சனை இல்லை, கெட்டது சொன்னால் அது வீட்டுக்கே ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் எல்லாரும் ஒரு பக்கம் கிடுகிடுத்துப்படும். ஆனால் ஒருத்தருக்கு இந்த மாதிரி மூட நம்பிக்கை இருக்குது. மூட நம்பிக்கைகளுக்கு அது மூட நம்பிக்கை, உண்மைன்னு நினைக்கிறதுக்கு அது உண்மை. அதனால் நம்மளுக்கு அது எந்த ஒரு இஷ்டமும் இல்லை, அது அவங்க கற்பனைக்கு ஒப்பாற்பட்டது. அதில் நாம் எதுவும் தலையிடக்கூடாது. ஏன்னா அது அவங்களோட இஷ்டம், அவங்களோட உரிமை. அதை நாம் எதுவும் நம்ம இது மூட நம்பிக்கைடா இதெல்லாம் எதுக்காக கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. சரி, இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும் போது கரெக்டாக அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த வீட்டில் உருவாக்கிற அந்த கரு கண்டம் விட்டு கண்டம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கேட்க உடனே இந்த மாதிரி தான்மா இந்த இடத்த விட்டு வேறொரு இடத்துக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. இது சந்தோஷமான விஷயம் தான், இருந்தாலும் குடும்பத்திற்கிடையே சிக்கல்கள் நிறையா வரும், குழப்பங்கள் எல்லாமே தீர்வுக்கு முன் வரும், பிரச்சனை எல்லாமே ஓடிவிடும், மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்தும் கூட வரும். ஒரு குடும்பம் நார்மலாக எப்படி இருக்கணுமோ அதை விட இன்னும் சந்தோஷம் அதிகமாக கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது தெரியாமல் நம்ம யாழ்னி ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. என்னடா இந்த சாமி இவரை பாட்டுக்கு எதோ அடிக்கடிக்கு வச்சுன்னு போயினே இருக்காரு, இதில் எது உண்மை எது பொய், என்ன நடக்கும் எது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பல குழப்பம் இருக்கும். யாராக இருந்தாலும் குழப்பம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் குழப்பன்றது ஒன்று கம்பல்சரி இருந்தே தான் தீரும். அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்குது. கரெக்டாக அந்த சாமியார் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. அப்போ நம்ம அமுதா இருந்துன்னு என்ன இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம யாழ்னி எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இனியா இருந்துன்னு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு பேச்சு எடுக்கிறாங்க. இனியாவுக்கு கம்பல்சரி போய் தான் ஆகணும். ஏன்னா இனியா டியூஷன் எடுத்துன்னு இருக்காங்களே, அதில் ஒரு பொண்ணு வந்து கரெக்டாக இந்த மாதிரி அதர் கண்ட்ரியில் போய் படிக்கணும், அந்த இடத்துல தான் இவளுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது, அங்கே போய் ஆகணும் 1 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு கன்ஃபார்ம் கோச்சும் போகணும்னு சொல்லிடுறாங்க. அது நம்ம இனியா தான். அதுக்கு வந்து நம்ம விக்ரமும் கூட போகிறாரு, மறுபக்கம் யாழ்னியும் கூட்டுறாங்க. இல்லை இவங்களுக்கு டவுட் வந்துடும் இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.